ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ட் விஜய் பார்வதி பற்றி தெரியும். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து குரூப் ட்ரிப்பு போகிறாங்க தாய்லாந்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 to 15 அங்கே தாய்லாந்து வாட்டர் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ அதில் கலந்துறதுக்காகவும் ஏப்ரல் 12 அன்றைக்கி அவங்களோட பர்த்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பர்த்டே அவங்க கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்த்டே கிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே போகிறவங்க எல்லாருக்குமே ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதில் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு 10 பேருக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 பேர் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 4 பேர் தான் இருக்கான். ஸோ யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் பரவிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமருதீனும் வந்து அந்த ட்ரிப்பில் கலந்துக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 அன்னைக்கு அவங்க பர்த்டேன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அவங்க லவ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பர்த்டே அவங்களுக்கு. ஸோ அதால் அவங்கள வந்து சர்ப்ரைஸாக அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். பட் அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் தெரில. ஸோ அவர் அங்கே வரும்போது உண்மையாகவே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக என்ன கொடுக்க போகிறாரு? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரிலாம் அவங்க ரசிகர் கூட பேச போகிறாங்க, என்ன மாதிரி விஷயத்த வந்து தெரிவிக்க போகிறாங்க. அவங்க கூட கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் தான் போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கும்போது போகிறாங்க. ஸோ அவங்க கூட அந்த பர்த்டே செலிப்ரேட் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம் மக்களே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இந்த கொண்டாட்டம் இருக்குது இல்லையா? ஸோ இன்னி வரைக்கும் நடந்த பாடு இல்லைங்க. ஏன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் கலந்துப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் கலந்துட்டா தான் வந்து டிஆர்பி வந்து நிறைய வரும்னு சேனலுக்குமே தெரியும். ஸோ அவங்க 2 பேர் கலந்துக்கலாம், பெருசாக எதுவும் வராது. அட்லீஸ்ட் பார்வதி வந்து எனக்கு தெரிஞ்சு கலந்ததுக்கு கஷ்டம் தான். ஸோ அட்லீஸ்ட் நம்ம கமருதீன் வச்சா மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்வதி, கமருதீன் 2 பேரும் வந்தால் தான் வந்து அந்த டிஆர்பி வந்து ஒரு லெவலுக்கு போகணும் அவங்களுக்குமே தெரியும். பட் என்னன்னு தெரில, இன்வைட் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்கன்னு தெரில மக்களே. அதை பற்றின விஷயம் தெரிஞ்சுன்னா உங்களை அப்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்ச் 15க்குள்ளே இல்லை வந்து 3rd வீக்குள்ளே அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சு டிவியில் வந்து ஒளிபரப்பிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.